ஸ்வேதா. மாமா நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு. தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்க. இருந்தாலும் இப்ப நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அதுக்கு காரணம் என் பொண்டாட்டி. நீ என்னைக்குமே நல்லா இருக்கணும் தான் நாங்க நினைச்சோம். என்னை விட அவ தான் அதிகமா நினைச்சா. நல்லா இரு. அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்காத. கல்யாணம் பண்ணி உன் புருஷன் கூட குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கிற வழியை பாரு. தேங்க்ஸ் மாமா. சித்தி, உனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு எனக்கு தெரியும். எனக்கு உன் மேல கோபம். உன் மேல மட்டும் இல்ல. தோ பெரிய மனுஷன், பெரிய மனுஷி. இருந்தாலும் கோவத்தை நான் அடக்கிட்ட. நேத்து ஒண்ணுமே கேட்காம இருந்துட்டேன். உங்ககிட்ட என்னால என் கோவத்தை காட்ட முடியாது சித்தி. அது என் பலகீனம். நானாவே இருந்துட்டு போறேன். நீங்களாவே இருந்துட்டு போங்க. இப்போ ஸ்வேதா மன்னிக்கலையா? என் தம்பி தங்கச்சி மன்னிச்சிடுறேன். ஆனா அதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, என் பொண்டாட்டி. நடந்த எல்லா விஷயத்தையும் நான் தூக்கி போட்டேன். இந்த வீடு என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவனா? இந்த வீட்டுல என்னைக்குமே சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறவனா? வீடு 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 நான் சொல்லிட்டு இருக்கேன். வீடு ஒண்ணுமே கிடையாது, வெறும் கட்டடம் தான். வீட்டுக்குள்ள இருக்க நாம, நம்ம குடும்பம், அதுதான் உயிர். நம்ம மனசு நல்லா இருக்கணும், நம்ம எண்ணங்கள் நல்லா இருக்கணும். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் வீடு. நான் அப்படின்னு தன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா அது வீடு கிடையாது. சரி, நடந்துருச்சு. இனிமேல் இங்க சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். இந்த ஊருக்கே நம்ம வீடு தான் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழணும். ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டுல ஒரு விசேஷமா இருக்கணும். நமக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணும். சின்ன விஷயத்துல கூட சண்டை இருக்கக்கூடாது. வெண்ணில மகாராணி, சந்தோஷமா? அப்புறம் ஏய், எல்லாத்துக்கும் இனிப்பா ஒரு விஷயத்த சொல்லிட்டு சாப்பிடறதுக்கு இனிப்பு கொடுக்கலாம். எப்படி? கரெக்ட் மாப்பிள. உடனே டக்குன்னு போய் ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிட்டு வா. டக்குன்னு வேணா, மெதுவா. வெண்ணிலா முந்திரி பருப்புலாம் நிறைய போட்டு எனக்கு தனியா கொண்டு வா. மாப்பிள, நான் சொன்னது மாப்பிள. சாப்பிடுங்க. சித்தி, ஏன் நிக்கிற? உட்காரு, ஸ்வீட் சாப்பிடு. ருத்ரகுட்டி, அப்பா அழகு பொம்மை 2 ஸ்வீட்.
பாத்தீங்களா அத்தை? பாத்தீங்களா அவள? வெளியில அவ வயித்துல 2 கரு வளருதுன்னு சொன்ன அந்த நிமிஷம் அப்படியே இந்த பூமி பொளந்து உள்ள போயிட மாட்டோமான்னு இருந்துச்சு. எனக்கு மனசே தாங்கல. இவள பிச்சை போட்டு நான் வாழ வேண்டியதா இருக்கா? அவ சொல்ற கோவத்தை மறந்துரு, அத மறந்துரு, இத மறந்துருன்னு. அத கேட்டு முத்தரச மாமாவும் சரிங்கிறாரு. இதுக்கு பேசாம மாமா அருவா எடுத்து என் கழுத்தை வெட்டிருந்தா கூட நான் சந்தோஷமா செத்து போயிருப்பேன். எனக்கு அப்படியே ரொம்ப அவமானமாவும் அசிங்கமாவும் இருக்கு. இந்த தலைகுனிவெல்லாம் எனக்கு தேவையா? வெகுலி மாதிரி நடிச்சிட்டு எல்லாரும் முன்னாடியும் வந்து 2 குழந்தைன்னு வேற சொல்றான். ஏமாத்திட்டா, ஏமாத்திட்டா. விட மாட்டேன். அவ வயித்துல வளர்ற குழந்தை அவ வயித்துல இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அவளுக்கு சொந்தம். பிறந்த ஒரு நிமிஷமே அந்த குழந்தைங்களை தட்டி பறிச்சிடுறேன். அந்த குழந்தைங்க அவளை அம்மான்னு கூப்பிடுறதுக்கு நான் விட மாட்டேன். என்ன ஸ்வேதா இப்படி எல்லாம் பேசுற? ஆமாத்த, நான் கோழ இல்ல. செத்தாலும் வீரத்தோட சாகணும்னு நினைக்கிறவ. ஸ்வேதா, முத்தரசன் நாளைக்கு உனக்கு கல்யாணம்னு சொல்லிருக்கானே. நான் இருந்தா தானே நடக்கும். என்ன ஸ்வேதா சொல்ற? பயப்படாதீங்க அத்தை. நான் தற்கொலை பண்ணிக்கவும் மாட்டேன், வேற யாரையும் கொலையும் பண்ண மாட்டேன். ஆனா இதுல இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். தப்பிச்சு சும்மா இருக்க மாட்டேன். அந்த வெண்ணில காலம் பூரா என் கால விழுந்து கெஞ்சி அழற மாதிரி நான் பண்ணுவேன். அதை நான் செஞ்சு காட்டுவேன். அப்படி செய்யலனா என் பேரு ஸ்வேதா இல்ல. அண்ணி டீயா? அண்ணினா அண்ணிதான். குடுங்க, நான் குடுக்கறேன். இந்தாங்க. அழகப்ப அண்ணனுக்கு மட்டும் 2. தேங்க் யூ வெண்ணிலா. தேங்க் யூ வெண்ணிலா. அப்புவா வந்தாலும் 2 கொடுக்கற, வெண்ணிலாவா வந்தாலும் 2 கொடுக்கற. ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா, இந்த அண்ணனை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு. என்ன ருசி, என்ன ருசி. சாதாரணமா எல்லாருமே இதே டீ தூள் தான், இதே சக்கரை தான், இதே பால் தான் போடுறாங்க. ஆனா நீ வைக்கிறது செம டேஸ்ட் வெண்ணிலா. உன் கைப்பக்குவத்தோட ருசி. போதும் மாமா, நீங்க புகழாமலே அண்ணி உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்வாங்க. கவலைப்படாதீங்க. அண்ணி, இந்த டீ யாருக்கு? ஓ, அண்ணனுக்கா? இந்தாங்க, உங்க கையால நீங்களே கொடுங்க.
கிருஷ்ண தம்பி, விடிஞ்சா கல்யாணம். தூங்கினா தானே ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லண்ணே, சும்மா அப்படியே உங்க கூட ஜாலியா பேசிட்டு இருந்துட்டு காலையில வெடிஞ்சோன்னு அப்படியே ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டிடுறேன். தூக்க கழகத்துல ஐயர் கழுத்துல கட்டிட போறீங்க. ஓய் படுப்பீங்களா நீங்க வேற. டைம் என்னாச்சு? முத்து மாமா இந்தாங்க டீ. நான் உன்னை டீ கேட்டேனா? நான் உன்னை டீ கேட்டனா? நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்காம நீ எதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற? முத்து மாமா என்ன முத்து மாமா, எல்லாரும் முழிச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, என்ன போய் தூங்க சொல்ற? எல்லாரும் முடிச்சு வேலை பார்த்தாங்கன்னா நீ வேலை பார்ப்பியா? நீ யாரு? யாரு? நீ இந்த குடும்பத்தோட மகாராணி. நம்ம வம்சத்தையே விரட்டி பண்ண போற ஒரு பொக்கிஷம். என்ன கிஷம்? பொக்கிஷம். அப்ப உள்ள போய் தூங்கு, புரியுதா? ஏன் முத்து மாமா, விடிஞ்சா ஸ்வேதாக்காக்கு கல்யாணம், இன்னைக்கு ஒரு நாள் தானே கண்ணு முழிக்க போறேன். அதுவும் இல்லாம ஸ்வேதாக்கா கல்யாணத்துக்கு வேலை செய்யறதுங்கிறது என் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு முத்து மாமா. எனக்கு சந்தோஷமா இல்லையே. எனக்கு நீ நிம்மதியா தூங்கினாதான் சந்தோஷம், புரியுதா? இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத, படுத்து தூங்கு. இல்ல முத்து மாமா, இல்ல முத்து மாமா, ஸ்வேதாக்காக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நாளையில இருந்து நிம்மதியா உன் மடியில தலை வச்சு தூங்குவேன். நீ வாயில சொன்னா கேட்க மாட்டியே, ஆக்ஷன் இறங்கிட்டு ஏன்? என்ன முத்து மாமா? தூக்குங்க தூக்குங்க, விடாதீங்க விடாதீங்க. எல்லாரும் இருக்காங்க. இருக்கட்டும். ஏன் முன்னாடி நான் தூக்கத்துக்கு நான் எதுக்கு வைக்கப்படணும்? ஆமா ஆமா, நீ கோவில் படியிலே தூக்கிட்டு நடந்த ஆள் தானே. தெரியுதுல்ல, அத்தனை பேர் நீ பார்த்தாங்கல்ல. அன்னைக்கு நான் உன தம் கட்டி மேல தூக்கிட்டு போனதாலதான் சாமி அதை பார்த்து பிரார்த்தனை நிறைவேற்றி டபுள்ஸ் கொடுத்துருக்காரு, புரியுதா? மாப்பிள பரவாயில்ல, நீ போ. எதுக்கெல்லாம் கோரஸ் பாடணும் ஒரு விவசாயே இல்லையா? கிருஷ்ண தம்பி, நீங்க போய் தூங்க. இந்த பேட் பீப்புள் வெண்ணிலா தூங்கணும், நான் போய் நீ வாமா. ப்ரோ, அண்ணன் சொன்னார்ல ப்ரோ, நீங்க போய் தூங்குங்க. இல்ல கார்த்தி, நான் அண்ணன் கிட்ட சொன்னது உண்மையான காரணம் இல்ல. ஸ்வேதாவை நம்ப முடியாது கார்த்தி. அவ இந்த ராத்திரியோட ராத்திரியா தப்பிச்சு போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. பொழுது விடிஞ்சு அவ கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நான் அசர்றதா இல்ல, என் கண்ணும் அசராது. திரும்ப போய் படு. ஏய், என்ன ஜிங்கு ஜிங்குன்னு போய் பெட்ல குதிக்கிற? மெதுவா போ. மெதுவா மெதுவா. நீ சொல்லு, நான் எடுத்துறேன்.
முத்து மாமா ஓய் நான் தூங்குற வரைக்கும் பக்கத்துல உட்காரேன். அவ்வளவுதானே, இருந்துட்டா போச்சு. ஏய், அடுத்து தூங்கினா உக்காந்துட்டு அந்த மாதிரி கொட்டை கொட்டை முழிச்சிட்டு இருக்கிற. தூக்கம் வரல முத்து மாமா. தூக்கம் வரலையா? என்ன பண்ணலாம்? ஒரு கதை சொல்லட்டுமா? உனக்கு மட்டும் இல்ல, 2 குட்டி பாப்பாக்கு சேர்த்து கதை சொல்றேன். அத கேட்டுட்டு குட்டி பாப்பாங்களும் தூங்கிருமா, நீயும் தூங்கிருவியா? கதை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பி.